டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டண்ட் டைரக்டர் உமன் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட எக்ஸாமில் வந்து 25 மேக்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று இப்போ வந்து பார்க்கலாம். இது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2022 கேட்டது. இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்குக்கும் 7வது உறுப்பின் 7 மடங்குக்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன அப்படிங்கிறது கொஷினாக கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்குக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 மடங்கு 6வது உறுப்போட 6 மடங்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 6 times of 6th term of an AP is equal to 7 times the 7th term அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது ஒன்றுமே தேவையில்லை. 6 times 6th term is equal அப்படின்னாலே நமக்கு தெரியும் சமக்குறி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7th term of 7 times of 7th term அப்படின்னு போட்டிருக்கு. நான் அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 6 times of 6th term equal to 7 times of 7th term equal to 7 times of 7th term. கொஷின் இருக்கிறத அப்படியே எடுத்திருக்கேன். அப்படி இல்லை தமிழில் எழுதணும் அப்படின்னா 6வது உறுப்பின் 6 மடங்கு, அதாவது 6 மடங்குங்கிறது ஃபஸ்ட்டு வரும். 6 மடங்கின் 6வது உறுப்பு ஈக்குவல் டு 7 மடங்கின் 7வது உறுப்பு சமம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்ததை அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 6 times of 6th term அப்படின்னா ஆஃப்னாலே நமக்கு தெரியும் இன்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6 times 6 இன்ட்டு 6th term அப்படின்னா இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வரும். TN ஈக்குவல் டு A + n-1 இன்ட்டு D அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த TN தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எண்ணுக்கு பதிலாக 6th term அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம், 6 times of 6th term அப்படிங்கிறது T6ன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 7 times of 7th term. 7th termங்கிறது எப்படி எழுதலாம், T6ன்னு எழுதலாம். ஓகே, இது வந்து இப்போ கொஷினில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த T6 எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த TN ஃபார்முலா பாருங்கள், இதை வச்சு இந்த எண்ணுக்கு பதிலாக 6 போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ எண்ணுக்கு பதிலாக 6 போட்டால் என்ன வரும், A அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட்டு, ப்ளஸ்ஸு எண்ணுக்கு பதிலாக 6 போட்டிங்கன்னா 6 - 1 அப்படிங்கிறப்போ 5ன்னு வந்துடும். 5 Dங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம் D, ஏன்னா அது நமக்கு தெரியாது. அப்போ A + 6 - 1 அப்படிங்கிறது 5ன்னு ஆயிரும். A + 5D அப்படிங்கிறது வந்துடும். எதுக்கு, இந்த T6க்கு பதிலாக நாம் இங்கே என்ன போட்டிருக்கோம், A + 5D அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே T7க்கு வந்து n இருக்க இடத்துல 7 கொடுத்தோம் அப்படின்னா 6ன்னு வந்துடும். அப்போ 7 × A + 6D அப்படின்னு வந்துடும். ஓகே, இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணுறோம். 6 மல்டிபிள்னா 6A + 30D, உள்ள 6 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிட்டோமா? இப்போ வந்து 7 வந்து அதே மாதிரி இந்த சைடு வந்து 7 மல்டிபிள் பண்ணுறோம். 7A + 7 × 6D 42D அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலாம் ஒரு சைடும் Dலாம் ஒரு சைடும் கொண்டு போகிறோம். இப்போ A வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸில் வந்துடும். அப்போ வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போகிறோம். இந்த சைடு 6Aவை கொண்டு போனோம் அப்படின்னா 7A - 6Aன்னு வந்துடும். 30D அப்படியே இருக்கட்டும். இந்த 42D இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா -42D அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ லெஸ் பண்ணோம்னா இங்கே -12D அப்படின்னு வரும். ஈக்குவல் டு A வந்து இங்கே 7A - 6A வந்து நமக்கு ஏன்னு வந்து கிடச்சிடும். இதை வந்து ஒரு சமன்பாடாக வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா A ஈக்குவல் டு -12D அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ 13th term கேட்டிருக்காங்க, 13வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 13வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த TN ஃபார்முலாவில் போட்டோம்னா T13 ஈக்குவல் டு A அப்படியே இருக்கும், ப்ளஸ் n-1 அப்படிங்கிற இடத்துல வந்து எண்ணுக்கு பதிலாக 13ங்கிறத போடுறோம். 13 போட்டோம்னா வரும்
13 மைனஸ் 1ன்னு வரும். 13 மைனஸ் 1 என்ன வரும்? 1 கழிச்சிட்டோம்னா 12D அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த T13 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி என்ன நமக்கு தெரியும்? இந்த ஏக்கு பதிலாக நம்ம -12D அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு T13ஓட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ ஏக்கு பதிலாக வந்து -12D அப்படிங்கிறத போடுறோம். T13 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 12D அப்படின்னு போட்டோம். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 12D இருக்குது போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ T13 வந்து ஈக்குவல் டு -12Dயும் ப்ளஸ் 12Dயும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போ இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து 0 கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். தேங்க்யூ.